இந்த வரிசையில நம்ம அடுத்தது யாரை பார்க்க போறோம்னா மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர். அதாவது எழுத்தாளர்கள் இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம். முதல் முறையா ஒரு நடிகர் அரசியலுக்குள்ள வராரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இவர் பாத்தீங்கன்னா 1936 சதிலீலாவதி படம் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமாகி 1950 மந்திரிகுமார் என்ற படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் அவர் 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல மிக பிரபலமா இருந்தவர். மிகப்பெரிய ஹீரோன்றது எல்லாருக்கும் தெரியும். இவர் பாத்தீங்கன்னா 1962 திமுகவில் ஆண்டிப்பட்டி தொகுதியில எம்எல்ஏவா ஆகிறாரு. அதுக்கப்புறம் 72 திமுகவுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டு அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியில அவரு தொடர்ந்து 1977 ஆட்சி அமைக்கிறாரு, முதலமைச்சரா ஆகிறாரு. அந்த 77 இருந்து 87 காலகட்டம் வரைக்கும் தொடர்ந்து 11 ஆண்டுகள் எதிர்கட்சியே வர முடியாத அளவுக்கு அவரே ஆட்சி அமைச்சாரு. அவர் 1987 டிசம்பர் 24 மறைந்து போனார். அவர் 1967 முதல்ல திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கா இருந்தார்.